இங்கே இந்த லேடி ஒரு துணி கடையில் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சூப்பராக இருக்கேன்னு சொல்லி அவங்க குழந்தைகிட்ட எடுத்து காமிச்சு இது அம்மா போட்டால் சூப்பராக இருக்கும்ல, ஆனால் இது அம்மாவோட சைஸே இல்லையேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கடைக்காரங்களை கூப்பிட்டு இதில் எக்ஸல் சைஸ் கொடுங்கன்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பொம்மைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கும் போது வேலைக்காரமாக சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குமா, முன்னாடிலாம் நீங்கள் இந்த மாதிரி தானே ட்ரெஸ் போடுவீங்கன்னா, அதெல்லாம் அப்பம்மா அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ பாரு என் உடம்பு சைஸே பெருத்து போச்சுல்ல அப்படின்னு. இவங்க கேட்ட ட்ரெஸ்ஸு வந்துடுது. அதை போய் போட்டு பார்த்துட்டு வெளியே வந்தால் அந்த பொம்மையில் பார்த்த ட்ரெஸ்ஸை ஒரு லேடி அங்கே போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உடம்புக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இதே நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு கேட்டால் ஏன் இதுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க திரும்பி கேட்குறாங்க. அப்போ இந்த லேடி சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் உடம்புல நிறையா மாற்றம் வந்தது, நிறையா ஸ்டெச் மார்க் வந்தது, சைஸ் எல்லாம் ரொம்ப பெருசான. ஆனால் அதுக்காக என் மனசுக்குள்ளே இருக்கேன்னா வேறு ஆள் ஆயிட முடியாதுல்ல, அதுக்காக நான் ட்ரெஸ்ஸையும் வேறு மாதிரிலாம் போட மாட்டேன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை தான் போடுவேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு பர்ஃபெக்டாக இல்லை தான், சுற்றி பாருங்கள் இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு அவங்க போனதுக்கப்புறம் தான் இவங்கள மாதிரி தான் நம்மளும் இருக்கணும்னு இந்த லேடிக்கு ஃபீல் ஆகுது.